திரித்துவ கடவுள்தான் கிறிஸ்தவத்தின் உயிர்நாடி. திரித்துவ கடவுள்தான் கிறிஸ்தவத்தின் உயிர்நாடி. இன்று உலகில் கிறிஸ்தவர்களோ பல கோடி. மண்ணகத்தில் பிறந்த மரியாள் தான் விண்ணக திருச்சுதனின் அன்னை. மண்ணகத்தில் பிறந்த மரியாள்தான் விண்ணக திருச்சுதனின் அன்னை. அவர் விண்ணகத்திற்கே தந்துவிட்டார் தன்னை. அவரோ தேவ பிதாவின் மகள். அவரால் தான் கிடைக்கிற திரு அவைக்கு புகழ். திருச்சுதனுக்கு சாட்சியாய் இருப்பவர் பரிசுத்த ஆவி. திருச்சுதனுக்கு சாட்சியாய் இருப்பவர் பரிசுத்த ஆவி. இதன் மறைபொருளை அறியாதவன்தான் மனிதரில் பாவி. உலகை மீட்க விரும்பியது கடவுளின் கருணை. உலகை மீட்க விரும்பியது கடவுளின் கருணை. திருச்சுதனால் கிடைத்தது தேவ பிதாவுக்கு பெருமை. மனிதனை பாவியாக்குவது தீய ஆவி. மனிதனை பாவியாக்குவது தீய ஆவி. மனிதனை புனிதனாக்குவது தூய ஆவி. தூய ஆவியை தூசிப்பது மன்னிக்க முடியாத பாவம். தூய ஆவியை தூசிப்பது மன்னிக்க முடியாத பாவம். மனிதனை புனிதனாய் மாற்றுவதற்கு தேவ சுதன்தான் செய்தார் தியாகம். தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கினார் தூய கன்னிமரி. தன்னை கடவுளுக்கு அடிமையாக்கினார் தூய கன்னிமரி. அதனால் பல கொடுமைக்கு ஆளானார் அந்த புண்ணியவதி. இறை வார்த்தையின் மறைபொருளை அறிய நமக்கு தேவை ஞானம். இறை வார்த்தையின் மறைபொருளை அறிய நமக்கு தேவை ஞானம். அந்த வானக ஞானத்தை மரியன்னை தான் நமக்கு தர வேண்டும் தானம். மரியாளுக்கு மரியாதை தருவது மனிதர்களின் கடமை. மரியாளுக்கு மரியாதை தருவது மனிதர்களின் கடமை. பல புனிதர்களோ மரியன்னையின் உடைமை. மரியாளுக்கு மரியாதை தருவது மனிதர்களின் கடமை. பல புனிதர்களோ மரியன்னையின் உடைமை. தேவதாயை போற்றுகிறவன் தூய ஆவியைத்தான் போற்றுகிறான். தேவதாயை போற்றுகிறவன் தூய ஆவியைத்தான் போற்றுகிறான். தேவதாயை தூற்றுபவனும் தூய ஆவியைத்தான் தூற்றுகிறான். இதில் மண்டி கிடக்கிறது மறைபொருள். இதை அறிந்து கொள்ள நமக்கு தேவை இறையருள். இதில் மண்டி கிடக்கிறது மறைபொருள். இதை அறிந்து கொள்ள நமக்கு தேவை இறையருள்.